அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 12/5/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 71 முதல் 73. அத்தியாயம் 10 தஃப்சீர். வசனம் 73. ஆயினும் அவர்கள் அவரை ஏற்க மறுத்தனர். நாம் அவரையும் அவருடன், அதாவது அவரது மார்க்கத்தை ஏற்று கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம். அவர்களையே பூமியில் வழித்தோன்றல்களாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த தொடரில், நம் சான்றுகளை ஏற்க மறுத்தோரை நாம் பெருவெள்ளத்தில் மூழ்கடித்தோம். எச்சரிக்கப்பட்டோரின் முடிவு என்னவாயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, நாம் இறை நம்பிக்கையாளர்களை எவ்வாறு காப்பாற்றினோம், நம் சான்றுகளை பொய்யாக்கியோரை எவ்வாறு அழித்தோம் என்பதை முஹம்மதே நீர் கவனிப்பீராக. வசனம் 74. அத்தியாயம் 10. சும்ம பஅஸ்னா மின் பஅதிஹி ருசுலா இலா கௌமிஹிம் ஃபஜாஊஹும் பில் பய்யினாத்தி ஃபமா கானு லி யுமினு பிமா கத்தபு பிஹி மின் கபலு கதாலிக்க நத்பஉ அலா குலூபில் முஅ்ததீன். அடுத்து அவருக்கு பின்னால் பல தூதர்களை அவர்கள் தம் சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அத்தூதர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் கொண்டு வந்திருந்தனர். ஆனால் முன்பிருந்தே அவர்களை பொய் என கருதி வந்ததால் அந்த மக்கள் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை. இவ்வாறுதான் எல்லை மீறுவோரின் உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான், அடுத்து அவருக்கு, அதாவது நூஹு நபிக்கு பின்னால் பல தூதர்களை அவர்கள் தம் சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அத்தூதர்கள் தெளிவான சான்றுகளை, அதாவது தாம் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதான் என்பதை உணர்த்தும் சான்றுகளையும் ஆதாரங்களையும் அவர்களிடம் கொண்டு வந்திருந்தனர். ஆனால் முன்பிருந்து அவற்றை பொய்யென கருதி வந்ததால் அந்த மக்கள் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை. அந்த சமுதாயங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை ஆரம்ப நிலையிலேயே பொய்யர்கள் என்று அவர்கள் கூறிவிட்டதால் அத்தூதர்கள் கொண்டு வந்த சான்றுகளை அவர்கள் நம்பிக்கை கொள்ள தயாராக இல்லை. மற்றொரு வசனத்தில், ஆரம்பத்தில் அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொள்ளாததை போன்றே இறுதி வரை நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்காக அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் நாம் பிறழச் செய்வோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த தொடரில், இவ்வாறு தான் எல்லை மீறுவோரின் உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முன்னர் அவர்கள் இறை தூதர்களை ஏற்க மறுத்ததன் விளைவாக அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அதனால் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள முடியவில்லை. அவ்வாறே அவர்களுக்கு பின்னர் அவர்களை போன்ற செயல்களில் ஈடுபடுவோரின் உள்ளங்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். ஆக, யாருடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டானோ அவர்கள் வதைக்கும் வேதனையை நேரடியாக காணும் வரை நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். இறை தூதர்களை ஏற்க மறுத்த சமுதாயங்களை அல்லாஹ் அழித்தான். இறை தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அவன் பாதுகாத்தான். இதுவெல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நடந்தவையாகும். ஏனெனில் அன்னாருக்கு முன் ஆதி தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதல் மக்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருந்தனர். பின்னாளில்தான் மனிதர்கள் சிலை வழிபாட்டை உருவாக்கினர். அப்போதுதான் மனிதர்களிடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே 10 தலைமுறையினர் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாகவே இருந்தனர். இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். மற்றொரு வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ், நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்துள்ளோம் என்று தெரிவிக்கின்றான். இறுதி தூதரும் நபிமார்களின் தலைவருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்த இணை வைப்பாளர்களான அரபியருக்கு இந்த வசனம் கடுமையான எச்சரிக்கையாகும்.
முற்கால இறை தூதர்களை ஏற்க மறுத்தோருக்கு அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள வேதனையும் தண்டனையும் ஏற்பட்டிருக்கின்றதென்றால் அவர்களை விட பெரிய குற்றத்தை செய்து வரும் இவர்களின் நிலை என்னவாகும்? இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.